ஒரு ஊர்ல ஒரு தேங்காய் மரம் இருந்தது. அதனுடைய இலைகள் தங்க நிறத்துல இருந்தது. அது மேல விதவிதமான குருவிங்க வந்து உட்காரும். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த தேங்காய் மரத்துல 3 மாயா இளநீ இருந்தது. ஒரு இளநீல இருக்கிற தண்ணியால யாருடைய உடல்நிலையா இருந்தாலும் சரியாகும். 2வது இளநியால யார் எது கேட்டாலும் நிறைவேறும். அதுக்கப்புறம் 3வது இளநில விஷம் இருக்கு. அதை குடிச்சா மனுஷங்க செத்துருவாங்க. இந்த விஷயம் எல்லாம் அந்த மரத்துல தங்க நிறத்துல இருக்கிற குருவிக்கு தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ஒரு பையன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட அங்க விளையாட வந்திருந்தான். அந்த பையனுக்கு இந்த மரம் ரொம்ப இஷ்டம். அவன் அங்க நின்னுக்கிட்டு அந்த மரத்து கூட பேசிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு, அதே மாதிரி அங்க இருக்கிற குருவிக்கு தானியத்தை போடுவான். அந்த குருவியும் அந்த பையனும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பையன் கேட்டான், இந்த மரம் ஏன் வேற மாதிரி இருக்கு? நீங்க கூட வேற மாதிரி தங்க நிறத்துல இருக்கீங்களே. நான் இந்த மரத்து மேல தான் பிறந்தேன். அதனால தான் அந்த நிறம் எனக்கு வந்திருக்கு. நானும் அந்த மரம் மாதிரியே மாறிட்டேன். ஒரே நிறத்துல இருக்கிறதுனால வேட்டைக்காரங்க என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப சோகமா இருந்தான். அப்ப அந்த குருவி அவனை கேட்டது, என்னாச்சு நண்பா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்களால ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்ல. தினமும் ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி கொண்டு வராங்க. சமையல் பண்றதுக்கு விறகு கொண்டு வராங்க. நான் ரொம்ப சின்ன பையன். அவங்களுக்கு என்னால உதவி பண்ண முடியல. நீ ஒன்னும் கவலைப்படாத நண்பா. நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். நீ இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. அந்த பையன் அந்த குருவிக்கு வாக்கு கொடுத்தான். அப்போ அந்த குருவி சொல்லுச்சு, இந்த மரத்துல மாய தேங்காய் இருக்கு. ஒருவேளை அதுல இருந்து விஷமே இல்லாத தேங்காவை நீ கொண்டு போனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தீர்ந்து போயிடும். அந்த குருவி அவனுக்கு அந்த இளநீ கிடைக்கிற வழிய சொல்லுச்சு. அந்த பையன் விடிய காத்தாலேயே வந்துட்டு அந்த குருவி சொன்ன மாதிரியே செஞ்சான். தேங்காய் மரத்திலிருந்து 2 இளநீ கீழே வந்து விழுந்தது. அதை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனான். அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கொடுத்தான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா குணமாயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அதே மாதிரி ஏழைங்களுக்கு உதவி பண்ணான். அதுக்கு அவன் அவங்க கிட்ட காசு வாங்கல. இப்படி நடக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டான். ஒரு நாள் ஒரு வைத்தியர் நடக்கிறது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அந்த பையனை பார்க்கலான்னு ஒரு ஏழை வேஷத்துல அங்க வந்தாரு. அந்த பையன் கொஞ்சம் தண்ணிய அவருக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல பலம் வந்துடுச்சு. இந்த தண்ணியில ஏதோ மாயை இருக்கு. அந்த பையனை பார்த்து அவர் இந்த மாதிரி சொன்னாரு, தம்பி, இந்த இளநியை எனக்கு கொடுத்துரு. பையன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த வைத்தியர் ஒரு கெட்ட பிளான் பண்ணி அவங்க அம்மாவை சிறையடைச்சான். பையன் அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு 2வது இளநீ ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ அவன் அந்த மாயா தென்னை மரத்துக்கிட்ட போய் அவங்க அம்மாவை பத்தி இப்படி கேட்டான். மாய மரமே, என்னை எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு. அந்த மாயா தென்னை மரம் ஒரு பறக்கிற பாய அவனுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த பையன் அதுல பறந்துகிட்டே அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் தைரியமா அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த வைத்தியருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த மாயா இளநிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தினமும் அந்த பையனை அந்த வைத்தியர் பின்தொடர்ந்தான். ஒரு நாள் அவன் தேடிக்கிட்டு இருந்த அந்த மரத்துக்கிட்ட அந்த பையன் போய் சேர்ந்தான். இப்போ நான் அந்த மரத்துக்கிட்ட போய் மேல ஏறி எல்லா இளநியும் பறிக்கிறேன். மறுநாள் அந்த வைத்தியர் ஒரு ஏணிய கொண்டு வந்து மரத்து மேல ஏறத்துக்கு அத சாத்தனப்போ அந்த ஏணிக்கு நெருப்பு பத்திக்கிச்சு. அந்த ஏணி கருகி சாம்பல் ஆயிடுச்சு. வைத்தியர் பயந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட இப்படி சொன்னான், மாயா மரமே, நான் ஒரு வைத்தியன். எனக்கு அந்த இளநிய கொடு. நான் எல்லாருக்கும் உதவி செய்ய போறேன்.
ஆனா அந்த மரத்துக்கு அந்த வைத்தியரோட கெட்ட எண்ணம் தெரியும். இருந்தாலும் 2 இளநிய கீழே போட்டுச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த இளநில விஷம் இருக்கு. வைத்தியர் அவருடைய ஊருக்கு வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சான், நான் எந்த நோயா இருந்தாலும் குணப்படுத்திடுவேன். அதை கேட்டு நிறைய பேர் அவங்கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் லைன்ல நின்னு காசு கொடுத்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வைத்தியர் பணம் இருக்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏழைகள் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல எண்ணெயில இருக்கிற தண்ணி அப்போ தீந்து போச்சு. அந்த வைத்தியர் 2வது இளநீல கூட அந்த தண்ணி தான் இருக்கும்னு நினைச்சான். ஆனா அந்த தண்ணிய சாப்பிட்ட உடனே வியாதி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க. எல்லாருக்கும் கோபம் வந்துடுச்சு. எல்லாரும் சேர்ந்து அந்த வைத்தியரை நல்லா அடிச்சாங்க. எல்லாரும் அந்த பையன்கிட்டயே ஓடி வந்தாங்க. அந்த பையன் 2வது இளநிகிட்ட பிரார்த்தனை பண்ணான். இறந்து போன எல்லாரும் பொழைக்கணும்னு வேண்டிக்கிட்டான். எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. எல்லாரும் அவனை புகழ ஆரம்பிச்சாங்க. அந்த பையன்கிட்ட மட்டும்தான் அந்த மாயா இளநியோட ரகசியம் இருக்கு. அந்த பையன் அந்த இளநிய அந்த மரத்துக்கே கொண்டு போய் கொடுத்துட்டான். அந்த மரத்துக்கு இளநிய கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் போய் படிக்க ஆரம்பிச்சான். உண்மையா சேவை செஞ்சா எல்லாமே நன்மையா தான் முடியும்.